வெல்கம் டு ஜேசர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்பாலோடைய கண்டினியூவேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ போன கிளாஸ்ல லோக்பால்னா என்ன, லோக்பால் ஃபர்ஸ்ட் பாராளுமன்றத்துல எப்ப வந்து மசோதாவா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு, எப்ப இந்த லோக்பால் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு, இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துட்டு இது அதோடைய கண்டினியூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவா உங்களுக்கு புரியும். சோ அதோட கண்டினியூவேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த லோக்பால் அப்படின்றது நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இதோடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிபிக்கா வந்து 5 பேர் கொண்ட குழு வந்து அதனுடைய உறுப்பினர்களை ஒரு ஓட் போட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணி வருவாங்க இல்லையா? 50% வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 50% வந்து நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் சொன்னேன் இல்லையா? சோ அது தெரியலன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாருங்க, அதோட கண்டினியூவேஷன்ஸ் தான். சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்பாலோடைய செலக்ஷன் கமிட்டி. சோ இப்ப இந்த செலக்ஷன் கமிட்டி அப்படின்னா என்னன்னா, இந்த தேடல் குழு அல்லது செலக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க முன்மொழியப்படுகின்ற அந்த முக்கியமான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? சோ அந்த குழுவை வந்து உருவாக்குவதற்கு அவங்களை வந்து பரிசோதனை செய்வதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்துவாங்க. சரிங்களா? சோ இவங்களை போடலாமா, இவங்க வந்து ஹானஸ்டா இருப்பாங்களா, சோ இவங்க வந்து ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் நடப்பாங்களா, சோ அந்த நேர்மையானவங்களா இருக்காங்களா அப்படின்ட்டு பரிசோதனை செய்வதற்கான ஒரு குழு வந்து ஏற்படுத்தப்படும். அந்த குழு தான் என்னது, செலக்ஷன் கமிட்டி. சோ இந்த செலக்ஷன் கமிட்டி வந்து 27 செப்டம்பர் 2018 ஏற்படுத்தப்பட்டுச்சு. சோ இதனுடைய தலைவரா வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சன பிரகாஷ் தேசா என்பவருடைய தலைமையில இந்த குழு ஏற்படுத்தப்பட்டுச்சு. எதுக்காக? சோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய தலைவர், லோக்பாலோடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள பரிசோதனை செய்வதற்காக. சரிங்களா? சோ இந்த குழு ஏற்படுத்தப்பட்ட பிறகு ஃபர்ஸ்ட் லோக்பாலோடைய தலைவர், அதாவது லோக்பால் ஆணையத்துடைய முதல் தலைவர், ஓகேங்களா, 12 மார்ச் 2019 சோ நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக லோக்பால் ஆணையத்துல முதலாக தலைவராக வந்து செலக்ட் பண்ணப்படுகின்ற ஒரு பர்சன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆன சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? அதாவது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான பினாகி சந்திரகோஷ் அப்படின்றவரை செலக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லோக்பால் ஆணையத்துடைய ஃபர்ஸ்ட் லோக்பால் கமிஷன் ஹெட், ஓகேங்களா, தலைவர். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், லோக்பால் ஆக்ட் எப்ப கொண்டு வரப்பட்டது, 2014 சொன்னேன் இல்லையா? சோ 2014 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த ஆணையத்துடைய முதல் தலைவரை செலக்ட் பண்ணிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? 16th January 2014 லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் கொண்டு வரப்பட்டதுன்னு போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் லோக்பாலோடைய தலைவரை வந்து நாம நியமிச்சிருக்கோம். சரிங்களா? சோ இதுதான் வந்து செலக்ஷன் கமிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லோக்பாலோடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய தகுதிகள், ஓகேங்களா, என்னென்ன தகுதி இருக்க வேணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, சோ தகுதிகள் என்ன இருக்கணும், அதாவது தலைவர், உறுப்பினர்கள், லோக்பாலோடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான தகுதிகள். ஃபர்ஸ்ட் தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழல் எதிர்ப்பு, ஊழல் தடுப்பு, நிர்வாகம், வங்கி, ஊழல் எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு கொள்கை, அடுத்தது ஊழல் தடுப்பு, அடுத்தது பாத்தீங்கன்னா காப்பீடு, இன்சூரன்ஸ், அடுத்தது சட்டம் மற்றும் மேலாண்மை. சோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் क्वेश्चनல கேட்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், பேங்க், இன்சூரன்ஸ், லா அண்ட் மெயின்டெனன்ஸ், சோ நெக்ஸ்ட் லா அண்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஊழல் எதிர்ப்பு கொள்கை, கரப்ஷன்ஸ், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன்ஸ், தியரி அண்ட் ஆக்ட். சரிங்களா? சோ இது இந்த ஃபீல்டுல, ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்ல ஏதேனும் ஒரு துறையில வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் அனுபவம் பெற்றவராக இருத்தல் வேண்டும். இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சோ ஒரு லோக்பால் ஆணையத்துடைய தலைவரோ இல்ல உறுப்பினர்களாகவும் நீங்க ஆகணும் அப்படின்னா 25 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த ஃபீல்டுல, ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 45 வயது கண்டிப்பாக
45 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். ஓகேங்களா, இதான் செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுல அரசு பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக இருத்தல் கூடாது. அதாவது பதவி நீக்கம் செய்யப்பட்ட, அதாவது மத்திய அரசு மாநில அரசுல இருந்து அந்த ஆபீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் ஆனவரோ அல்லது அந்த மாதிரியான போஸ்டிங்ல இருந்து வெளியேற்றப்பட்டவராக இருத்தல் கூடாது. ஓகேங்களா, பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக இருத்தல் கூடாது. ஓகேங்களா, ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு, முக்கியமா மத்திய அரசு. இப்ப லோக்பால் பாக்குறோம், லோக் ஆயுக்தான மாநில அரசு. சரிங்களா, சோ மத்திய அரசுல பாத்தீங்கன்னா ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது, பணியில் இருக்கக்கூடாது. சரிங்களா, சோ ஆதாயம் தரும் பணியில் இருக்கக்கூடாது. சோ இதுதான் வந்து அந்த 4 கண்டிஷன். சோ லோக்பால் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய தகுதிகள் அப்படின்னா இந்த 4 தகுதிகள் தான். சரிங்களா, சோ மேபி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டு இது வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது பதவி காலம். ஓகே, சோ இப்ப தலைவர் உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க எத்தனை வருஷம் வந்து பதவியில இருப்பாங்க. எல்லா போஸ்டிங்க்கு வந்து ஒரு பதவி காலம் இருக்கும் இல்லையா. இதுல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்பாலுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள், 5 years அல்லது அப் டு 70 years, 70 வயது வரை இவங்க பதவியில இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை நம்ம கணக்குல எடுத்துக்கொள்ளணும். இதுதான் பதவி காலம். டேர்ம், இங்கிலீஷ்ல வந்து டேர்ம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது பதவி நீக்கம். சோ இந்த மாதிரியான கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃபேக்சுவலோட. சோ இருக்க காம்படிஷன்ஸ் ஹெவியா இருக்கிறதால இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பதவி நீக்கம். சோ நம்ம எப்படி லோக்பால் ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பதவி நீக்கம் செய்யப்பட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஈஸியான விஷயம் கிடையாது. சோ இவங்க வந்து செலக்ஷன் ப்ராசஸ்மே ரொம்ப பெருசு. அதே மாதிரி இவங்களை பதவி நீக்கம் செய்வதற்கும் நம்ம நிறைய ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ், இவங்க என்ன பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்ப யாராவது ஒரு மத்திய அமைச்சரோ அல்லது பிரதமரை விட்டுருங்க, அவர் எக்ஸப்ஷன், நான் பின்னாடி சொல்றேன். பிரதமரை பொறுத்த வரைக்கும் எப்படி அவரை பதவி நீக்கம் செய்யறது, அவர் மேல புகார் வந்துச்சுன்னா அதை எப்படி அவங்க போக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். சோ இப்ப உறுப்பினர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அல்லது சென்ட்ரல் ஹையர் அபிஷியல்ஸ், குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, மத்திய மந்திரிகள் இருக்காங்க, இவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களை பத்தி ஏதாவது ஒரு புகார் வந்துச்சு அப்படின்னா முதல் விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நன்னடத்தை, அதாவது தவறான நடத்தை இருக்கு, ஊழல்ல இவங்க வந்து ஊழல் புரியுறாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க வந்து தகுதியற்றவர்களாக, அந்த போஸ்டிங்கான தகுதி இல்லாதவர்களா இருக்காங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீதிமன்றத்தின் மூலமாக விசாரணை நடத்தப்படும். விசாரணை நடத்த பிறகு அது வந்து கரெக்டா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படுவார். சோ அந்த நீதிமன்றம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புகார் வந்து கரெக்ட், அது வந்து அது வந்து அந்த விசாரணை நீதிமன்றம். சோ நீதிமன்றம் விசாரணைக்கு பிறகு அந்த தவறு கரெக்டா இருந்துச்சு, அவர் மேல ஊழல் புகார் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். சரிங்களா, சோ இதுதான் வந்து பதவி நீக்கம். ஓகேங்களா, இப்ப பிரதமர் பார்ப்போம். பிஎம். சோ பிஎம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கு. இது வந்து சில ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு பிஎம் மேல, பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரதமர் மேல ஒரு புகார் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லோக்பால் ஆணையம் இருக்கு இல்லையா, லோக்பால் கமிஷன் இருக்கு இல்லையா, அந்த கமிஷன்ல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க, உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் சொன்ன இல்லையா, அந்த உறுப்பினர்கள் தலைவர் அடங்கிய அந்த குழுவுல 3/2 பங்கு, 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஒப்புதல் கொள்ள வேண்டும். முதல்ல அவரை விசாரிக்கிறதுக்கு ஓகே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்புதல் தரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விசாரணையின் பொழுது செய்யப்படுகின்ற அனைத்து ஆவணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க, அவர் என்ன ஆன்சர் பண்றாரு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும். ஓகேங்களா, வீடியோ ரெக்கார்ட்
அல்லது வீடியோ பதிவு செய்ய வேண்டும். சோ சப்போஸ் அந்த புகார் நிராகரிக்கப்பட்டால், அந்த புகார் வந்து தள்ளி வைக்கப்பட்டால், சோ தவறான புகார் அப்படின்ட்டு தள்ளி வைக்கப்பட்டால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோ ரெக்கார்டோ அல்லது எல்லா ஆவணங்களையும் வெளியிடவோ அல்லது யாருக்கும் கொடுக்கவோ தடை செய்யப்படுகிறது. சோ இதுதான் வந்து ஸ்பெசிபிக்கா PM உடைய பதிவு நீக்கம் செய்யப்படுகின்ற ஒரு மெத்தட். சரிங்களா? சோ அடுத்த டாபிக் பார்க்கலாமா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்பாலோடைய அதிகார வரம்பில் உட்பட்டவர்கள். சோ லோக்பால் அமைப்பின் அதிகார வரம்பில் உட்படுபவர்கள். சோ யாரெல்லாம் வந்து லோக்பாலோடைய அதிகார வரம்புல வருவாங்க, அதாவது லோக்பால் மூலமாக யாரெல்லாம் வந்து இதுக்குள்ள வருவாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி PM பிரதமர், அடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்லிமெண்டரி மெம்பர்ஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஓகேங்களா? அடுத்து சென்ட்ரல் ஹையர் அபிஷியல்ஸ், சோ பாராளுமன்ற உயர் அலுவலர்கள், குரூப் A, குரூப் B, குரூப் C, குரூப் D ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொது பணியாளர்கள், ஜெனரல் சென்ட்ரல் அபிஷியல்ஸ். ஓகேங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முக்கியமான பொசிஷன்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் தான் பொது பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வெளிநாடுகளிலிருந்து 10 லட்சம் 10 lakhs சோ நன்கொடை பெறுபவர்கள். ஓகேங்களா? சோ வெளிநாடுகளில் இருந்து 10 லட்சத்துக்கு மேல நன்கொடை பெறுகின்ற ஒரு தனி நபரோ அல்லது அமைப்புகளோ சோ எதுக்கு வருவாங்க? இந்த லோக்பால் அதிகார வரம்புக்குள் வருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கணக்கு காமிக்கணும். அந்த 10 லட்சம் வந்துச்சு, ஏதோ ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அவங்க ட்ரஸ்ட் நடத்துறாங்க, அவங்க வந்து நன்கொடை பெறுறாங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கும் அவங்க கணக்கு காமிக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க ஊழல் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து இந்த லோக்பால் கொஸ்டின் கேட்கும். சரிங்களா? இதுதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அறக்கட்டளைகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள். அறக்கட்டளைகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள். அடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய அரசின் நிதி வழங்கப்படும் அமைப்புகள், அதனுடைய இயக்குனர்கள் மற்றும் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் வருவாங்க. சரிங்களா? இவங்க எல்லாருமே வந்து லோக்பால் அமைப்பின் அதிகார வரம்புக்குள் உட்படுபவர்கள். சோ அதிகார வரம்புக்குள் வராதவர்கள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸ், தேர்தல் ஆணையர்கள். சோ இவங்க 2 பேருமே லோக்பால் அமைப்பிற்கு வராதவங்க. சரிங்களா? சோ இதுல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு செகண்ட். சோ அப்ப லோக்பால் அமைப்பிற்கு அந்த அதிகார வரம்புல உட்படாதவர்கள் யார் யாருன்னா 2 மெம்பர்ஸ் மட்டும்தான். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அது எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அதாவது தேர்தல் ஆணையர்கள். இவங்க 2 பேர் மட்டும் தான் வரமாட்டாங்க. சோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் பிரதமரை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இப்ப வந்து பிரதமர் பத்தி ஒரு புகார் வருது இல்லையா, அந்த புகார் வந்து உள்நாட்டு வெளிநாட்டு உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்கள், ஃபாரின் அஃபேர்ஸ் அல்லது இன்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் அணுசக்தி, அட்டாமிக் எனர்ஜி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொது ஒழுங்கு. சோ இந்த மாதிரி வெளிநாட்டு உறவு, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல ஏதேனும் புகார் வந்துச்சுன்னா அதை பத்தி லோக்பால் விசாரிக்க முடியாது. அதுக்கு லோக்பாலுக்கு அனுமதி கிடையாது. சரிங்களா? சோ இதுதான் அந்த முக்கியமான விஷயம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இப்ப நம்ம லாஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ லோக்பால் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. லாஸ்ட் டாபிக் இப்ப லோக்பாலோடைய அதிகாரங்கள் என்னென்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப லோக்பால் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். ஓகே, இப்ப வந்து
ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அல்லது ஒரு பார்லிமெண்ட்ரி எம்பியோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அவரை பத்தி ஒரு புகார் வருது, ஓகேங்களா, புகார் கொடுத்துட்டாங்க. சோ இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புகார் வந்து விசாரணை செய்யும் பொழுது, லோக்பால் ஆணையம் விசாரணை செய்யும் பொழுது அந்த நபருடைய சொத்துகள் அனைத்தையும் கைமுதல் செய்ய முடியும், பறிமுதல் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் அதிகாரம் அதுதான், ஓகேங்களா. அப்ப சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரெண்டாவது ஸ்டெப் வந்து இப்ப லோக்பால் ஆணையம் வந்து ஒரு வழக்கு பதிவிடும் பொழுது அது வந்து லேட் ஆச்சு, அந்த கன்சர்ன் பர்சன் மேல வழக்கு பதிவு செய்யும் பொழுது அது லேட் ஆச்சுன்னா ஒரு சிறப்பு நீதிமன்றம் மூலமாக, புலனாய்வுத்துறை மூலமாக அல்ல தனக்கென இருக்கக்கூடிய சட்ட அமைப்புக்கு மூலமாக ஒரு வழக்க சீக்கிரமா வந்து பதிவு செய்யப்படும். சரிங்களா. சோ இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் ஆஃப் அபிஷியல்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, மத்திய அரசு பணியாளர்கள். ஸோ இவங்க மேல ஏதாவது ஊழல் புகாரோ அல்லது தவறான நடத்தையோ ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்களை வந்து புலனாய்வு செய்வதற்கு இவங்க சிவிசியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ், ஓகேங்களா, மத்திய கண்காணிக்க அமைப்பு புலனாய்வு துறையை வந்து இவங்க வந்து அந்த வழக்கை வந்து கொடுக்கலாம். சரிங்களா, டிரான்ஸ்பர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவங்க வந்து சில வழக்குகள், அந்த வழக்குகள் வந்து இவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல சிபிஐ கொடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சில வழக்குகளை சிபிஐக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கப்பட்ட வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஸ்டின் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு, அதை கண்காணிக்கவும் அதிகாரம் இருக்கு. யாருக்கும்? லோக்பால் ஆணையத்திற்கு. சரிங்களா. அதே மாதிரி இந்த சிபிஐக்கு அந்த கேஸ், அந்த வழக்கு கொடுத்த உடனே அந்த மெம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சிபிஐல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணணும்னா லோக்பாலோடைய அங்கீகாரம் பெறணும், ஒப்புதல் பெறணும். அப்பதான் வந்து சிபிஐ ஆபீசர்ஸ டிரான்ஸ்பர் பண்ண முடியும். சரிங்களா. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு வழக்கு வந்து விசாரணை நடக்குது அப்படின்னா அந்த விசாரணை வந்து கிட்டத்தட்ட 60 நாளுக்குள்ள கண்டிப்பா முடிச்சிடணும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வு நடக்குது, ஓகேங்களா, இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. சோ ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்கோட இன்வெஸ்டிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்குள்ள முடிச்சிடணும். சரிங்களா. சோ அடுத்தது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், ஓகே, இறுதி கட்ட முடிவு அல்லது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள் 1 இயர்க்குள்ள நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துடணும். இதெல்லாம் வந்து லோக்பால் ஆணையத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். சோ லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய புகார் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது, அவர் அந்த புகார், அந்த ஊழல் செஞ்சிருக்காரு, சோ அவர் அந்த தவறு பண்ணிருக்காரு அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. ஊழல் புரிந்தவர்களுக்கு 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. இதுவே அவர் ஊழல் வந்து செய்ய முற்பட்டார், செய்யறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அதுக்கு செய்ய வராம தடுத்துட்டாங்க அப்படின்னா, ஊழல் செய்வதற்கு முற்பட்டார் என்ற கணக்கின்படி இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. ஊழல் செய்ய முற்பட்டவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து யாரோ ஒருத்தர் லோக்பால் ஆணையத்திற்கு தவறான புகார் அளிக்கிறார். ஓகேங்களா. சோ இந்த ஆபீசர் வந்து ஒரு லஞ்சம் வாங்கிட்டாரு, இல்ல இவர் வந்து இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்ட்டு ஒரு தவறான புகார் அளிக்கிறாங்க அப்படின்ட்டுனா, அது தவறு அப்படின்ட்டு தெரிய வந்துச்சுன்னா அந்த ஸ்பெசிபிக் பர்சனுக்கு கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் வந்து என்ன ஆகுது, 1 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. அப்படி இல்லைன்னா 1 லட்சம் வரைக்கும் அபராதம் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. சோ இதெல்லாம் வந்து லோக்பால் ஆணையத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இது வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அல்லது எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்ட்டு கேட்கலாம். சோ இதோட கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்பால் ஆணையம் முடியுது. பட் இதோடைய கண்டினியூஷன்ஸ் இன்னும் ஒரு வீடியோ வரும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கரண்ட் டேட்டா, அதாவது இப்ப யாரு கரண்டா லோக்பால் ஆணையத்துடைய தலைவர் யாரு, மெம்பர்ஸ் யாரு, ஓகேங்களா, என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல இருந்து கேட்கலாம். ஓகேங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லோக்பால் மசோதா வந்து முதல்ல அறிமுகப்படுத்தது யாரு, சாந்தி பூஷன். ஜன் லோக்பால் பில், அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் அந்த டேட் எல்லாம் கேட்பாங்க. அண்ணா ஹசாரேவுடைய ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜிகே பார்ட்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து லோக்பாலோடைய முக்கியமான சில விஷயங்கள். ஓகேங்களா. இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கொஸ்டின் அனாலிசிஸா நான் வந்து ஒரு கிளாஸ் கொடுக்குறேன்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 வீடியோவும் பார்த்துட்டு அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க லோக்பால் பத்தி அனலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர்ல இந்த லோக்பால் பத்தி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுவும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். கொஸ்டின் ஆன்சர்ஸா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.